Hello students, welcome to Mahesh IAS Academy. இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டைப்ஸ் ஆஃப் கெனால்ஸ் ஃப்ரம் இரிகேஷன் சப்ஜெக்ட். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கெனால்ஸ் அலைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கான்டூர் கெனால், ரெண்டாவது சைட் ஸ்லோப் கெனால், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷெட் ஆர் ரிட்ஜ் கெனால். இந்த ஒரு ஸ்லைட்ல இருந்து மட்டுமே என்னன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம்ல. அண்ட் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதையும் நான் உங்களுக்கு கொஷின்ஸ் அதோட இயர் எல்லாமே படிச்சே காட்டுறேன், எந்த இயர்ல கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஏஇ எக்ஸாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கான்டூர் கெனால் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் டு த கான்டூர் லைன்ஸ். நெக்ஸ்ட் இது எந்த இடத்துல கான்டூர் கெனால் பார்க்கலாம்னா ஹில்லி ஏரியாஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட இரிகேஷன், அதாவது ஸ்லோப்புக்கு ஒரு சைடு, அதாவது ஒன் சைடு ஆஃப் த ஏரியாவை மட்டும்தான் இரிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் இதுல சிடி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே என்கவுண்டர் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சிடி ஒர்க்ஸ் இருந்தா நல்லதா இல்லைன்னா நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா கம்மியா இருக்கணும், இல்ல சுத்தமா இருக்கக்கூடாது. அதுதான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்டூர் கெனால்ல சிடி ஒர்க்ஸ் வந்து நிறையவே பார்க்க முடியுது. ஸோ அதனால இது வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட் கெனால் இல்லை அப்படின்றதான் இங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் அதாவது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் பார்க்கணும், ஃப்ரீக்வெண்ட் என்கவுண்டர் ஆஃப் சிடி ஒர்க்ஸ் அப்படின்னா. நெக்ஸ்ட் சைட் ஸ்லோப் கெனால். சைட் ஸ்லோப் கெனால் எப்படி அலைன் பண்றாங்க பாருங்க, பர்பண்டிகுலர் டு த கான்டூர். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், கான்டூர் கெனால்ல பேரலல் டு த கான்டூர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் கான்டூர் கெனால்ல. இங்க சைட் ஸ்லோப் கெனால்ல பர்பண்டிகுலர். இதுதான் ரெண்டுத்துக்கான மேஜர் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இது எதுக்கு பேரலல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ஃப்ளோ இருக்கும் பாருங்க, அதுக்கு பேரலா இருக்கும், பட் பர்பண்டிகுலர் டு த கான்டூர் லைன்ஸ். நெக்ஸ்ட் இதுலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமன், அதாவது கான்டூர் கெனாலுக்கும் சைட் ஸ்லோப் கெனாலுக்கும் காமன் பாயிண்ட் என்னன்னா இரிகேஷன் வந்து எப்படி, அதாவது ஒரு சைடில் மட்டும்தான் இரிகேஷனே பண்ண முடியும். ஸோ ரெண்டு சைடில் பண்ண முடியாது. ரெண்டு சைடில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதில் வரும்னா வாட்டர் ஷெட் ஆர் ரிட்ஜ் கெனாலில் தான் நமக்கு இரிகேஷன் வந்து ரெண்டு சைட்ஸ்லையுமே பண்ண முடியும். கிளியர்? நெக்ஸ்ட் இதுக்கான ஃபிகர்ஸ்லாம் இருக்கு, பட் இப்போ நான் ஃபிகர்ஸ் காட்ட போறதில்ல. ஃபிகர்ஸ் பார்த்தா இன்னும் சூப்பராக கூட உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சைட் ஸ்லோப் கெனால்ல நமக்கு சிடி ஒர்க்ஸ் வந்து இல்லவே இல்லை. கிளியருங்களா? நோ சிடி ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் வாங்க, வாட்டர் ஷெட் ஆர் ரிட்ஜ் கெனால். ஸோ இந்த வாட்டர் ஷெட் ஆர் ரிட்ஜ் கெனால் எதை பேஸ் பண்ணி, அதை நேமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷெட் ஆர் ரிட்ஜ் அப்படின்றது இருக்குல்ல, அதை வந்து பேஸ்ட் ஆன் இட்ஸ் அலைன்மெண்ட், அதோட லைனை பேஸ் பண்ணி தான் அதுக்கு நேமே அப்படியே வந்திருக்கு. ஸோ அந்த நேமே இன்சிஸ்ட் பண்ணுது நமக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இரிகேட்ஸ் ஏரியாஸ் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைட்லுமே இரிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூஸ்வலி டு நாட் இன்டர்செப்ட் சிடி ஒர்க்ஸ். ஸோ கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் வந்து ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் வரும். சரிங்களா? ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள். நெக்ஸ்ட் கெனாலை எப்படி ப்ரிஃபர் பண்ணணும் ஜென்ரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாங் த ரிட்ஜ் லைன் ஆர் வாட்டர் ஷெட் லைன். ஸோ அப்படி தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அதில் தான் நமக்கு சிடி ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இரிகேஷனுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்ஸ்லுமே இரிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல அப்படின்றத நான் ரீட் அவுட் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. A canal which is aligned at right angle to the contour line. ஸோ ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது, நான் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்றேன், அதை லிசன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. A canal which is aligned at right angle to the contour. ஆன்சர் என்னது? ஆன்சர் ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா சைட் ஸ்லோப் கெனால். ஆன்சர் இஸ் சைட் ஸ்லோப் கெனால். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின், irrigation canals are generally aligned along. Irrigation canals are generally aligned along. So answer is watershed line or ridge line அப்படின்னு சொல்லலாம். இதுவே இன்னொரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க, வாட்டர் ஷெட் சேனலை வேற என்னவா நம்ம கூப்பிடலாம் அப்படின்றது, சைட் ஸ்லோப் சேனலா இல்லை கான்டூர் சேனலா இல்லை ரிட்ஜ் சேனலா அப்படின்றது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ஜ். வாட்டர் ஷெட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரிட்ஜ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் 3 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிசிஏல இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நமக்கு கேட்டிருக்காங்க. கிளியருங்களா? இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன டாபிக், ஒரே வாட்டி யூனிட்டோ இல்லை சப்ஜெக்ட் அந்த மாதிரி சொல்லாமல் சின்ன டாப்பிக்கை மென்ஷன் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி வீடியோ மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then keep preparing. Thank you.